ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என்கிட்ட வந்து நான் மருதாணி அப்ளை பண்ணி வீடியோ போட்டிருந்தப்போ எல்லாரும் கேட்டீங்க, அக்கா மருதாணி எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்க. இங்கே பாருங்கள், நான் முதல் நாள் தலை குளிச்சிட்டேன். இப்போ நேற்று நான் தலை குளிச்சிருந்தேன். முடியல வந்து எண்ணெய் பசையே இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இருக்கும்போது முடியை நல்லா சிக்கு எடுத்து விட்டுருங்க. சிக்கு இருக்கக்கூடாது. சிக்கு இல்லாமல் இந்த அளவுக்கு சிக்கு எடுத்துகிட்டு என்னோட முடி வந்து கம்மியாக இருக்கும். நான் மொட்டை அடிச்சு இப்போ தான் வளர்ந்துருக்கு. லாங் ஹேராக இருக்கவங்களும் அதே தான். முடி வந்து முதல் நாள் தலை குளித்து நல்லா காய வச்சு அடுத்த நாள் மருதாணி அப்ளை பண்ணும்போது நல்லா முடியை சிக்கு எடுத்து ஃப்ரீயாக விட்டுருங்க. சிக்கு இருக்கக்கூடாது. இந்த மட்டும் சிக்கு இல்லாமல் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், மருதாணி நல்லா நைஸாக ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. வெறும் மருதாணி மட்டும்தான், வேறு எதுவும் நான் மிக்ஸ் பண்ணல. இதில் வந்து பொடுகு இருக்கவங்க கத்தாழையும் சின்ன வெங்காயமும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வெறும் மருதாணி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு பொடுகு இல்லை. இங்கே பாருங்கள், நரைச்ச முடி தெரியும் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த நரைச்ச முடி தெரிகிற இடத்துல நல்லா அந்த முடியில் இப்படி ஒட்டுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இப்படி முடியை எங்கெங்கே உங்களுக்கு நரைச்ச முடி தெரியுதோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது தான், இது வந்து நரைச்ச முடியை மட்டும்தான் கோல்டு கலரில் மாற்றும். கருப்பு முடி ஒன்றுமே ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். யாரும் பயப்பட வேணாம். நிறைய பேர்த்துக்கு இந்த வயசில் இளநரையெல்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்து மறைக்குமே தவிர கிளியராக ஃபுல்லாக போகாது. நான் ஏற்கனவே இப்போ மருதாணி தேய்ச்சி ஒரு 15 நாள் தான் இருக்கும். 15 நாளுக்கு அப்புறம் இப்போ திரும்ப நான் அப்ளை பண்ணுறேன். அதுவும் நீங்கள் கேட்டதுனால. இன்னொரு விஷயம் என்னென்னா, மழை நாள் பனி நாள்லாம் அடிக்கடி மருதாணி அப்ளை பண்ணால் சேராது. அதனால் குளிர்ச்சி உடம்புக்காரவங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. எனக்கு ஒன்றும் செய்யலை, அதனால் நான் அப்ளை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் வீடியோ கேட்டதுனால நான் போடுறேன். இல்லாட்டி கரெக்டாக ஒரு மாதத்துக்கு ஒருக்கா தான் நான் மருதாணி அப்ளை பண்ணுவேன் தலையில். பார்த்துக்கங்க. இந்த அளவுக்கு முடி நல்லா கலகலன்னு இருக்கணும். உங்களுக்கு எங்கெல்லாம் நரைச்ச முடி இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா இந்த மருதாணி போய் படுற அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி நல்லா முடிச்சுட்டு இப்படி முடி இப்படி ஃபுல்லாக கொண்டை போட்டுருங்க. வளைச்சி இப்படி கொண்டை போட்டுட்டிங்கன்னா ஒரு 1 ஹவர் இப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஊறிடும். ஏன்னா நேற்றே நம்ம ஷாம்பு போட்டு தான் தலை குளிச்சிருக்கோம். அதனால் இன்றைக்கி வந்து சும்மா தலையை அலசுனா போதும். ஷாம்பு போடாதீங்க. மருதாணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷாம்பு போடாதீங்க. வெறும் தலையை மட்டும் அலசுங்க. அலசிட்டு பாருங்கள், முடி உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட். நல்லா முடியும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அப்புறம் அந்த நரமுடி எல்லாமே கோல்டு கலரில் மாறி இருக்கும். உங்களுக்கு அந்த நரமுடி தெரியாது. எப்போவுமே ஒயிட்டாக இருக்கிறத விட கோல்டு கலரில் இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் அந்த கருப்பு முடி எதுவுமே ஆகாது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதை தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? என் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என் வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, பாய்.